படம்ங்கிறது ஒரு பொது இடத்துல ம். பலரும் அமர்ந்து பார்க்க தகுந்ததா நீங்க பண்ணும் பொழுது அதுல கலைநயம் வரும், தவறா தெரியாது. புரியுது. சரிங்களா? சீதையும் கூட தூக்கி செல்லப்பட்டால் ம், ம், அதை நீங்க எவ்வளவு கலைநயத்தோட சொல்லப்பட்டிருந்தா இந்த காலம் வரைக்கும் அதை பேசிக்கிட்டே இருப்பீங்க. ம், பாஞ்சாலியும் கூட துகிலுரியப்பட்டால் ம், எவ்வளவு கலைநயத்தோட அதை ஒருத்தர்கள் எழுதியிருந்தா அதை நீங்க இன்னைக்கு வரைக்கும் சொல்லப்படுவீங்க. ம். சரிங்களா? அதுல ஒரு நயம் இருக்கணும். நயம் இருந்தாதான் ம். எல்லோரும் அதை காண முடியும். 2 ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து உட்காந்து யாரும் வீட்டில் இல்லை, லக்ஷ்மிபதி என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டாங்கிறதுக்காக ஒரு டிவியில் உட்காந்து பச்சையான கருப்பான வெள்ளையான மஞ்சளான ஏதோ ஒரு படத்தை பார்க்கறதுக்கும் மொத்தமாக ஒரு ஃபேமிலியை உட்காந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகைன்னு பார்க்கறதுக்கு வித்தியாசம் இருக்குது. எல்லோரும் பார்க்கணும்னா அதில் ஒரு கலை உறவு ரிலேஷன்ஷிப் மேன்மை மிளிரணும். மேன்மை மிளிர்ந்தால்தான் அதை எல்லோரும் பார்க்க முடியும். இந்த இப்ப தனிமை மிளிர்ந்தால் அதை ஒரு 2 பேர் பார்க்கலாம், அவ்வளவுதான். தனியா பிரைவேட்டா உட்காந்து பாத்துக்கலாம். அது பிரைவேட் சினிமா. அதை வந்து அதனால சென்சார் வந்து அதுக்கு யூ ஏவு அதுக்கு மேல 2 3 ஏவு இதெல்லாம் கொடுத்து பார்க்குது.